வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் நம்மளுடைய மனவளக்கலையிலே மிக நீண்ட நெடிய காலம் பயிற்சியிலே இருக்கக்கூடியவர். வேதாத்திரியத்திலே ரொம்ப ஆழ்ந்த புலமை உணர்வோடு பயணிக்கக்கூடிய ஒரு வேதாத்திரிய அன்பர். தற்போது சென்னையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே 2 ரெகுலர் கல்லூரி தான் யோகாக்கென்று இருக்கின்றன. அந்த 2 யோகா கல்லூரியிலே தமிழ்நாட்டிலே முதல் யோகாவிற்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி என்ற பெருமையை பெற்ற கல்லூரி வேதாத்திரியம் யோகா கல்லூரி என்று சொல்லக்கூடிய சென்னையிலே இயங்கி வருகின்ற ரெகுலர் காலேஜ். அந்த காலேஜ் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய அப்ளிகேஷனுக்கு கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலே ஐயா அவர்கள் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு நெட்டு தேர்விற்கான முதலாக யோகா எக்ஸாமினேஷன் துவங்கிய பொழுது அப்பொழுது கோயமுத்தூரிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் முதல் தேர்விலே வெற்றி பெற்றவர்கள். நான் ஏற்கனவே ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அதாவது டாக்டர் மருத்துவர் ஆயுர்வேதிக் டாக்டர் ஏற்கனவே உங்களுக்கு வகுப்பெடுத்தாரு. அவரை நான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே நான் சொன்னேன், நாங்கள் 3 பேரும் முதல் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணோம். அது மட்டுமல்லாது என்னுடைய முதல் யோகா ஸ்காலர், இரண்டாவது யோகா ஸ்காலர், PhD ஸ்காலர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள். தற்போது அவர்கள் ஆன்லைன் வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மளுடைய வேதாத்திரிய கல்லூரியிலே தொடர்ச்சியாக இந்த வேதாத்திரி மகரிஷி கல்லூரியிலே நெட்டு பயிற்சி முகாமை பல்வேறு கருத்தாளர்களை கொண்டு மிக சிறப்பாகவே நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அன்னார் அவர்களுடைய இந்த பிஸியான ஷெட்யூல்ல இன்றைய தினம் வருகை புரிந்து உங்களுக்கு எல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோகா என்ற தலைப்பிலே இன்றைய தினம் உங்களுக்கு பல தகவல்களை வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் ஆரோக்கிய ஆனந்த யோகா மையம் ஈரோடு சார்பாகவும் ஐயா அவர்களை வருக என வரவேற்று தற்போது ஐயா அவர்களுடைய கைகளிலே இணையம் ஒப்படைக்கப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமையா? வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். சவுண்ட் கரெக்டா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சவுண்ட் கரெக்டா இருக்குங்களா? இங்கயா சவுண்ட் கரெக்டா இருக்கு இல்லையா? ஆடியோ கரெக்டா இருக்குங்க ஐயா. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்து சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய டாக்டர் பிரசாத் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். யுஜிசி நெட் அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது டாக்டர் பிரசாத் ஐயா அவர்கள் தான். ஏன்னா நான் அவரோட PhD ஸ்காலரா இருக்கும் போது யுஜிசி நெட் எழுதணும் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணதே ஐயா அவர்கள் தான். அதனாலதான் எப்போதுமே நான் ஐயா நெட் அப்படின்னாலே நான் பிரசாத் ஐயா தான் நினைத்துக் கொள்வேன். நாட் ஓன்லி மீ அண்ட் இந்த வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்லயே நிறைய பேர் யுஜிசி நெட்டோடைய ஸ்கோப்பு, அதோட பெனிஃபிட்ஸ், அது எப்படி படிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு கொடுத்து நல்ல டீட்டெயிலா அதுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணி கொண்டிருப்பவர் டாக்டர் பிரசாத். இன்னைக்கு நிறைய பேர் நெட்ல வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பிரசாத் ஐயாவுடைய கைடன்ஸ்ல எங்கேயாச்சும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்களுக்கு லிங்க் இருக்கும். அந்த அளவுக்கு பிரசாத் ஐயாவோட ரோல் இருக்கு. ஸோ அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு அப்ளிகேஷன் ஆஃப் யோகா என்ற ஒரு சாப்டரை பத்தி உங்களுக்கு எடுக்கிறதுக்காக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 9th சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் யோகா. ஸோ இதுல சப் டாபிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்ளைட் பிலாசபி, யோகா இன் எஜுகேஷன், டீச்சிங் மெத்தடாலஜி இன் யோகா, lesson plan, evaluation method, classroom sittings, arrangements, student teacher approach, அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே தான் அதோட கீ டாபிக்ஸ். ஓகே, அதோட மெயின் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளைட் பிலாசபி, கீ பாயிண்ட்ஸ், இந்த 9th சாப்டருடைய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். கீ டாபிக்ஸ்: applied philosophy, what is applied yoga, yoga education, teaching methodology, lesson plan, seating arrangements. So in the 9th unitல இந்த first partல என்ன இருக்குங்கிறத வந்து இப்ப டீடைல்டா என்னன்னு பார்க்கலாம். First, conceptual understanding of what is applied philosophy அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் சயின்ஸ் அப்படிங்கிறது அறிவியல், அப்ளைட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆக்சுவலா சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ். அதே மாதிரி பிலாசபி, அப்ளைட் பிலாசபி அப்படிங்கிறது அதோட ரிலவன்ஸ் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அப்ளைட் பிலாசபினா என்ன அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து ஃபண்டமெண்டலான ஒரு பிரான்ச் ஆஃப் டிசிப்ளின் எதுன்னு கேட்டீங்கன்னா பிலாசபி. பிலாசபி டீல்ஸ் வித் ஃபேக்ட்ஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையினுடைய உண்மைகளை ஆராயக்கூடிய ஒரு டிசிப்ளின் தான் வந்து பிலாசபி. What is science? சயின்ஸ்ங்கிறது வந்து வெரிஃபைட் ஃபேக்ட்ஸ், ப்ரோவோன் ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு உண்மைகளை வந்து நிரூபணம் ஆகும் போதுதான் அது வந்து இட் பிகம்ஸ் அ சயின்ஸ். சயின்ஸ் மீன்ஸ் வந்து ப்ரோவோன் ஃபேக்ட்ஸ். தென் இன்ஜினியரிங், அப்ளைட் சயின்ஸ் இஸ் கால்ட் இன்ஜினியரிங். அப்ளைட் சயின்ஸ், சயின்ஸ்ல வந்து ப்ரோவோன் ஃபேக்ட்ஸை வந்து அதை வந்து ஒரு உபயோகமாக பயன்படுத்தக்கூடிய இதுக்கு பண்ணும் பொழுது வந்து அது வந்து இன்ஜினியரிங் ஆகுது. இன்ஜினியரிங்ல உங்களுக்கு தெரியும், there are various engineering, civil, mechanical, electrical, electronics, information technology. ஹெல்மெட் கீழ இருக்கு. வைக்கிறீங்களா? எங்க சென்னை then technology. See, technologyங்கிறது வந்து applied engineering is called technology. Then prosperity. ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடிங்கிறது வந்து டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி இருக்கு. பயோ டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சோ மெனி டெக்னாலஜிஸ் இருக்கு. தென் த டெக்னாலஜி கிவ்ஸ் யூ ப்ராஸ்பரிட்டி. ஸோ இட்ஸ் அ சர்க்கிள். பேசிக்கலி philosophy, science, engineering, technology, prosperity. So இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா people are more interested in prosperity. If you go back, when the prosperity comes majority பாத்தீங்கன்னா it comes basically from the technology. What is the root of technology அப்படின்னு பாத்தீங்கன்னா the root of technology அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங்ல இருக்கு. இந்த இன்ஜினியரிங்கோட பேஸ் எங்க இருக்குன்னா சயின்ஸ்ல இருக்கு. சயின்ஸோட பேஸ் எங்க இருக்குன்னா பிலாசபில இருக்கு. இட்ஸ் அ சர்க்கிள் ஆக்சுவலா. ஸோ நிறைய பேர் people are interested in nowadays in technology and prosperity and mostly sometimes in engineering, not in the philosophy. But according to Vedatri Maharishi and other philosophers வந்து பாத்தீங்கன்னா வந்து philosophy is the base. Even Newton is considered as the father of science, but basically he is a philosopher. மகரிஷியே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, the philosophy அப்படிங்கிறது வந்து ஒரு 300 and after
நியூட்டனுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பிலாசபி அப்படிங்கிறதே அது சயின்ஸுங்கிறதே எமர்ஜ் ஆச்சு, ப்ரோவோன் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற. அதுக்கு முன்னாடி வந்து ஆல் பிலாசபர் ஆர் சயின்டிஸ்ட் ஆர் சயின்டிஸ்ட் ஆர் பிலாசபர் அப்படிங்கிறதே மகரிஷியோட ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம தான் வந்து பிரிச்சு பார்க்கிறோம் சயின்ஸ் அண்ட் பிலாசபர் அப்படிங்கிறது. பட் பேசிக்கலி எல்லாமே வந்து நேச்சரோட ஒரு பாகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியதுதான் வந்து ரெண்டுமே ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ், சயின்ஸுங்கிறது வந்து ப்ரோவோன் ஃபேக்ட்ஸ், ஒரு ஃபேக்ட்ஸை வந்து நீங்க வந்து ஒரு ப்ரூவ் பண்றது ஆக்சுவலா. ஸோ அந்த ப்ரூவ் பண்றது தான், அந்த ப்ரூவ் பண்றதை வந்து வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்வது தான் வந்து அப்ளைட் சயின்ஸ். தென் வாட் இஸ் அப்ளைட் பிலாசபி? அப்ளைட் பிலாசபி அப்படிங்கிறது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையை வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்வதுதான் வந்து அப்ளைட் பிலாசபி. ஸோ இன் டீப்பர் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைட் பிலாசபி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் யோகா தான் ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அப்ளைட் பிலாசபி. சம்டைம்ஸ் நவ் த நியூ வேர்ட் ஹஸ் கம், அப்ளைட் யோகா அப்படிங்கிறது கூட வந்திருக்காங்க. பட் பேசிக்கலி வந்து யோகாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளைட் பிலாசபி தான். As a definition point of view, please take this definition. Philosophy deals with facts of the nature. Yoga helps you to realize the reality. இயற்கையினுடைய உண்மைகளை ஆராய்வது தத்துவம். அந்த உண்மைகளை உள்ளதை உள்ளவாறு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிசிப்ளின் தான் வந்து யோகா. ஸோ யோகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டிசிப்ளின் எமர்ஜ் டு ரியலைஸ் அ ரியாலிட்டி. ஸோ பிலாசபி அப்படிங்கிறது வந்து டீல்ஸ் வித் லாட் ஆஃப் தியரிஸ். இயற்கைனா என்ன, கடவுள்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, இது மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் வந்து தெரிந்து கொள்வது, அதை பற்றி விளக்குவது வந்து பிலாசபி. ஆனா அந்த உண்மைகளை உணர்வதற்காக செய்யக்கூடிய உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் வந்து யோகா. சோ யோகா கேக்குதுங்களா? சவுண்ட் ஆடியபிள் கேக்குதுங்க சார், தெளிவா இருக்குங்க சார். ஓகே ஓகே. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு தயவு செய்து வந்து மியூட் பண்ணிக்கங்க. நம்ம மொத்தம் 25 பேர் தான் இதுல கிளாஸ்ல இருக்கிறோம், அதனால தயவு செய்து மியூட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து குணசேகரன் சார், யாராவது மியூட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க தயவு செய்து வந்து மியூட் நீங்க கொடுங்க, இல்லைன்னா மியூட் ஆள் கொடுத்துருங்க. நீங்க மியூட் ஆள் கொடுத்துட்டு இருங்க, நீங்க எனக்கு கோஸ்ட் மறுபடியும் எனக்கு மாத்துங்க, நான் உங்களுக்கு மியூட் ஆள் கொடுத்துட்டு உங்களுக்கு மறுபடியும் கோஸ்ட் மாத்திடுறேன். ஓகே குணசேகரன் சார். ஓகே சார், நீங்க கண்டிப்பா ஐயா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே. So the important concept இங்க வந்து என்னன்னா applied philosophy. Philosophy, applied philosophy. Applied philosophy is nothing but a yoga. In generally இந்த சொசைட்டில வந்து we think that yoga means yoga asanas. ஏன்னா நானுமே இந்த ஃபீல்ட்ல வரும் பொழுது வாட் இஸ் யோகா அப்படின்னா வந்து யோகா ஆசனங்களே தான் யோகா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் யோகாங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி லிமிட்டட் டு is called வந்து யோகா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். So here you need to understand that science, applied science, philosophy, applied science, applied philosophy is yoga. Then you need to understand the other key concept here. You need to understand is consciousness. Consciousness அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் வாட் இஸ் கான்சியஸ்னஸ். The Latin வேர்ட்ல இருந்து இது வந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு, which means knowing with, that with which you know.
கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு மிஸ்டீரியஸ் சப்ஜெக்ட், புதுமையான ஒரு எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ராடிக்கல் பிரின்சிபல் எதுன்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ். In philosophy, they are dealing the same word, related word, they call it as chetna. Chetna means one who is aware, one who knows that exists, one who is conscious of itself. The chetna is defined as consciousness in English. So in a philosophy la வந்து Hindu philosophy la consciousness related ஆன ஒரு word என்ன சொல்றாங்கன்னா வந்து chetna. பட் தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்னா அத மகரிஷி அவர்கள் வந்து the word consciousness as not only உணர்ந்து கொள்வது இல்ல அறிவு என்பது மட்டும் கிடையாது, இட் ஹாஸ் a deeper meaning, it is the order of function அப்படின்ட்டு சொல்றாங்க. So definition of consciousness என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, consciousness is a state of being aware of something internal within a mind or external within the physical or sensory world. It can be defined as an individual's unique awareness of their thoughts, feelings, sensory experience and environment. இப்ப நம்ம அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறோம், கான்சியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். சோ இது வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறதா அப்படின்றது மாதிரி தான் வந்து நம்ம இந்த கான்சியஸ்னஸ்ல வந்து சொல்றோம். இட்ஸ் a state of being awareness, something which is there or not internally. சில விஷயங்கள் அது எப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் நிறைய விஷயங்கள்ல. we cannot explain through the language. So but something we ஒரு இன்ட்யூட்டிவா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும், அதை வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். Ancient yogis believe that universe emanate from the supreme consciousness. This consciousness is also considered to be a god. And there are various theory philosophies are related to consciousness, and generally the widely accepted one is the seventh state of consciousness. So அறிவு அப்படிங்கிறது வந்து இந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு 7 ஸ்டேஜஸ்ல இயங்கி கொண்டிருக்கிறது. ஒன்னு ஸ்லீப்பிங், ட்ரீமிங், வேக்கிங், துரியா டிரான்ஸ்காண்டல் கான்சியஸ்னஸ், தென் ஐ கான்சியஸ்னஸ் நான் என்ற ஒரு கான்சியஸ்னஸ், காட் கான்சியஸ்னஸ், யூனிட்டி கான்சியஸ்னஸ். தீஸ் ஆர் ஆல் தி 7 ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இப்ப நம்ம வந்து தூங்கும் போது நான்ற உணர்வு இருக்காது, ட்ரீமிங்லயும் வந்து அது ஒரு விஷுவலா தான் அது வந்து போயிட்டு இருக்கும், வேக்கிங்ல நம்ம செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், துரியா ஸ்டேட்ல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்காண்டல் ஸ்டேட்ல இருக்கும் ஆக்சுவலா. தென் நான்ற உணர்வு இருக்கக்கூடியது வந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ். தென் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பொருள் இருக்கிறது, அது என்னிடத்திலும் இருக்கிறது, அதோட நேம் வந்து கடவுள் என்ற முறையில சொல்றது வந்து காட் கான்சியஸ்னஸ். விரிந்த நிலையில ஒன்றே எல்லாமாகவும் இருக்கிற உணரக்கூடிய ஒரு தத்துவத்தை வந்து யூனிட்டி கான்சியஸ்னஸ், அத்வைத கான்சியஸ்னஸ் வந்து யூனிட்டி கான்சியஸ்னஸ். தீஸ் ஆர் ஆல் தி 7 ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கான்சியஸ்னஸ். Then other word they call it as a Chat Chit Ananda. The soul is an individualized consciousness of God, like a wave of the sea. It is nothing but pure consciousness, nothing but Chat Chit Ananda. Chat Chit Ananda. சத்து என்பது இறைநிலை, சித்து என்பது உயிர்நிலை, சத்தும் சித்தும் இணைந்தது வந்து அனந்தம், மெனி. சோ இந்த வேர்ல்ட், இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதே வந்து இறைநிலையும் அதாவது அணுக்களின் கூட்டும் இரண்டும் இணைந்ததுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சச்சித்தானந்தம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு ஆனியனை வந்து நீங்க பிரித்து கொண்டே போனீங்கன்னா உள்ளார ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி நீங்க எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டே நீங்க பிரித்து கொண்டே போனீங்கன்னா கடைசியில வந்து ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒண்ணுமே இல்லாத ஒன்றுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ், ஒன்றும் இல்லா ஒன்று. அதுதான் வந்து உண்மை நிலை, அரூபம். அதே கான்செப்ட்ஸ் தான் வந்து நம்மளுடைய பிலாசபிலையும் சொல்றாங்க, மகரிஷியும் அதை டீட்டெயில நமக்கு வந்து பிரம்மஞானம் என்ற முறையில வந்து நமக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ யோகானந்த அப்படிங்கிற ஒரு செயின்ட் என்ன சொல்றாரு, behind the way of my consciousness is the ocean of cosmic consciousness. அதாவது வந்து இந்த நான் என்ற உணர்வுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்றோம்.
Then what is the way to realize this facts அப்படின்னு பாத்தீங்கன்னா, the only way it is available right now is the practice of introspection. Introspection அப்படிங்கிறது இட்ஸ் a யோகா practice தான். ஸோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஆசனா, பிராணாயாமா, பிரத்யேகாரம் மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆல்சோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் யோகா பிராக்டிஸ். நம்ம இதுல வந்து டீடைல்டா நிறைய வேரியஸ் லெவல் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இருக்கு. இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஆல்சோ கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யோகா பிராக்டிஸ் டு அனலைஸ், understand and realize the philosophy. So introspection allow practitioner to explore, understand the nature of consciousness through introspection or examination of the mind. Many yogis believe that the state of individual consciousness is just a part of collective universal consciousness, like a wave is a part of the ocean. God is a consciousness. God is a consciousness. That pure consciousness in yogic traditional has three attributes, Satchitananda, which Yogananda translate ever existing, ever conscious, ever new bliss. Then the journey to understand the journey and the consciousness உணர்ந்து கொள்வதே ஒரு பயணமாக தான் சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த பிறவி என்பதே வந்து இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ இது வந்து ஒரு இறைவனை உணரும் வரைக்கும் இந்த பிறவி வந்து நீண்டு கொண்டே இருக்கும். பிறக்கிறோம், வாழ்றோம், இறந்து போறோம், மறுபடியும் பிறக்கிறோம், வாழ்றோம். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி வந்து இட்ஸ் அ லூப். ஸோ இது வந்து இயங்கிக் கொண்டே இந்த பிறவிகள் போய்கொண்டே இருக்கும். இந்த பிறவி என்பது வந்து எப்போ வந்து முடிவு வரும்னா, இந்த நெடும் பயணம் வந்து இறைநிலையை உணரும் பொழுதுதான் அது வந்து ஒரு பிறவி பயனே வந்து முடிகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு வேர்டு வந்து ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த ஜேர்னி தான் வந்து எல்லாமே வந்து நன்மையோ, தீமையோ, இன்பமோ, துன்பமோ எல்லாமே வந்து அதோடைய ஜேர்னி, அதோடைய பயணம் அப்படிங்கிறத வந்து இதை வந்து சொல்றாங்க. ஸோ கான்சியஸ்னஸ் இஸ் வாட் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னா, இட்ஸ் நான் பிசிக்கல் என்டிட்டி விச் இஸ் எசென்ஷியலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் four basic entities of space, time, energy and matter of conventional science. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அடிப்படையில எல்லாம் எதனால இயங்கி போயிட்டு இருக்குன்னா வந்து ஸ்பேஸ், டைம், மாஸ், எனர்ஜி, இந்த நாலுக்குள்ளாரதான் வந்து அவங்க வந்து அடக்கிடுவாங்க. நியூட்டனுடைய இந்த யூனிவர்ஸனுடைய டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டுலே எப்படி இப்ப நம்ம வந்து 5 பௌதீக பிரிவுகள் சொல்றோம், நிலம், நீர், கனல், காற்று, ஆகாசம். அதே மாதிரி வந்து அதுல வந்து அவங்களுடைய சொல்லக்கூடிய அந்த டைமென்ஷன்ஸ் வந்து என்னன்னா 4 டைமென்ஷன் தான், ஸ்பேஸ், டைம், எனர்ஜி அண்ட் மாஸ். மாஸ்ங்கிறது வந்து மேட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் அது ரெண்டும் 4 செப்பரேட்டா வந்து பாக்குறாங்க. ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, மேட்டர்ங்கிறது வந்து 4 தனித்தனி அளவைகளாக பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த மாஸ் அண்ட் எனர்ஜி ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து ஐன்ஸ்டைன் வந்து அதை எடுத்து சொல்லி ஒரு நியூ ஃபார்முலா, லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து கொடுத்தாரு ஆக்சுவலா. ஸோ மகரிஷியோட கான்செப்ட் ஆர் இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் அத்வைதாஸ் வந்து என்னன்னு கேட்டா, இது 4 அல்ல, இது 4மே வந்து ஒரே ஒரு இதுதான். அந்த ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, மாஸோடைய ஒரே பேசிக் திங்ஸ் வந்து அந்த ஸ்பேஸுங்கிறது தான் வந்து கான்சியஸ்னஸ். அதுவே டைமா எவால்வ் ஆயிடுச்சு, அதுவே எனர்ஜியா எவால்வ் ஆயிடுச்சு, அதுவே அந்த எனர்ஜில இருந்து மாசஸ் உருவாக்கி மாசஸ்ல இருந்து தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது. எகெயின் இந்த மாசஸ் வந்து எனர்ஜி ஆகி ஒரு டயத்துல வந்து இட் பிகம்ஸ் அ ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் வந்து பிலாசபி ஆக்சுவலா. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த கான்சியஸ்னஸ் அறிவதற்கு என்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மகரிஷி அடிக்கடி இதை வந்து எடுத்து சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து பறக்குறாங்க, பிறந்தோன்னா ஆனா பெண்ணா என்று உணராத ஒரு காலகட்டம் இருக்கும் ஆக்சுவலா. தென் தான் மனிதன் என்று உணர முடியாத ஒரு காலகட்டம். ஸோ வேரியஸ் அந்த அறிவின் படிநிலைகள் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ் வளர்வதற்காக உருவாக்கப்பட்ட யோகங்கள் வந்து நிறைய யோகா. அதை வந்து ஃபண்டமெண்டலா நம்ம என்ன பிரிக்கலாம்னா, பக்தி யோகா, கர்ம யோகா, ஞான யோகா, மந்திர யோகா, அஷ்டாங்க யோகா, ஹத யோகா என்று
பல யோகங்களாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு யோகங்களுக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் இருக்கு, அதுக்கு சில பிராக்டிசஸ் இருக்கு. தென் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவுண்டரிஸ். அது அந்த பவுண்டரிக்குள்ளாரதான் அது அதுக்கு மேல அது வந்து போகாது. பக்தி யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதோடைய கோர் வந்து என்னன்னா ஃபெய்த், நம்பிக்கை மார்க்கமே பக்தி யோகா. கர்ம யோகா செயல் விளைவு தத்துவத்தை வந்து உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட யோகா வந்து கடமை யோகா, கர்ம யோகா. செயலிலே விளைவாக இறைவனை காணலாம் அப்படிங்கிறது வந்து கர்ம யோகா. ஞான யோகா அப்படிங்கிறது வந்து அது கீவேர்டு ஞான யோகா வந்து தாட் தான் ஆக்சுவலா. அதுவே நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒருமை தத்துவத்தை, அத்வைத தத்துவத்தை உணர்வதுதான் வந்து ஞான யோகா. மந்திர யோகா இட் இஸ் பேசிக்கலி வந்து எல்லாமே வந்து வைப்ரேஷன்ஸ், சவுண்டு அப்படிங்கிற முறையில இயங்கக்கூடியது வந்து மந்திர யோகா. அஷ்டாங்க யோகா, அஷ்டாங்க யோகா, அஷ்டாங்கன்னா 8. இந்த யோகா ஆஸ்பிரண்ட் யோகா துறையில வந்து உள்ளார வராங்கன்னா அவங்களுக்கு வந்து 8 கீ மைல்ஸ்டோன்ஸ் வந்து வேணும். ஒன்னு யாமா, ஞாமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி அப்படிங்கறது வந்து இந்த 8 அங்கங்களை தாண்டி தான் வந்து கடைசி ஸ்டேஜஸா வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து அஷ்டாங்க யோகா. ஹத யோகா அப்படிங்கிறது வந்து பிசிக்கலாக இருக்க ஹத யோகா, சூரியன் மூன், அதாவது 2 ஃபோர்சஸ் இந்த உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறது, சூரிய சக்தி, சந்திர சக்தி. அது ரெண்டுக்கும் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிசிக்கல் போஷர்ல பண்ணக்கூடியது வந்து ஹத யோகா. So there are various, ஒவ்வொரு யோகாவும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் இருக்கு, ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கு. அது என்னங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பக்தி யோகா ரிலேட்டட் டு டிவோஷன், கர்ம யோகா ரிலேட்டட் டு தி ஆக்ஷன், ஞான யோகா ரிலேட்டட் டு தாட்ஸ், மந்திர யோகா ரிலேட்டட் டு தி சவுண்ட், அஷ்டாங்க யோகா it is related with the stages, milestones, Hatha yoga for the physical well-being. இப்போ உங்களுக்கு தோண்டி இருக்கும், இப்போ மனவள கலை அப்படிங்கிறது வந்து இதுல வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, see it is a மனவள கலை, it is a kind of a modern yoga, நவீன யோகா. மனதுக்கு வந்து அடிப்படையாக உள்ள ஒரு யோகா. அதாவது அஷ்டாங்க யோகாவே வந்து 8 அங்கங்கள் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. இந்த 8 அங்கங்கள்ல முதல் 4 அங்கங்கள் வந்து பகிரங்க யோகா, வெளியில செய்யக்கூடியது. அடுத்த 4 அங்கங்கள் வந்து அந்தர யோகான்னு சொல்லுவாங்க, உள்முகம் செய்யக்கூடிய. அந்த உள்முகமாக செய்யக்கூடிய யோகத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் மனவளக்கலை. மகரிஷி அவர்கள் அதை டீட்டெயிலா ஆர்டிக்கல்லாவையும் நிறைய ஸ்பீச்லயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அஷ்டாங்க யோகத்தினுடைய அந்த லாஸ்ட் 4 ஸ்டேஜஸ்க்கு வந்து எடுத்துக்காட்டுவதற்காக பயிற்சி முறைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு யோகா தான் வந்து மனவளக்கலை. அந்த அந்தர் யோகான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அந்தர் யோகா தான் வந்து மனவளக்கலை யோகா. கடைசியில் அந்த சமாதி அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து துரியாதீதம் அப்படிங்கிறது கோர் மெடிடேஷன்ஸ் வந்து ஆகனா, துரியம், துவாதசாங்கம், துரியாதீதம்ங்கிறது தான் பிரத்யேகார, தாரண, தியானம், சமாதி. அந்த இதை தான் அப்படியே நம்ம இதுல வந்து மகரிஷி அவர்கள் வந்து மனவளக்கலை யோகாவை வந்து கொண்டு. ஸோ இது பத்தி கூட நம்ம பின்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ல வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கலாம். தென் மகாவாக்கியாஸ், பிரக்யானம் பிரம்மம் அப்படிங்கிறது வந்து கான்சியஸ்னஸ் இஸ் காட். ஸோ உங்களுடைய இந்த இதுல வந்து யூ நீட் டு நோ அபவுட் வாட் இஸ் கான்சியஸ்னஸ், what are the stages of consciousness, what are the different levels in consciousness, and what are the yogas associated with this. So initially வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து குழந்தைங்களா இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து பக்தி யோகா ஆர் கர்ம யோகா கொஞ்சம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மேனா இருக்கவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடியது வந்து கர்ம யோகா, தென் லைட்டரா இருக்கக்கூடியது பக்தி யோகா, அண்ட் கொஞ்சம் வந்து ஞான யோகா அண்ட் அதர் யோகா, மந்திர யோகாவும் பண்ணிக்கலாம். பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல ஒருத்தவங்க டெவலப் ஆகும் போது என்ன இருக்கணும்னா ஞான யோகா இருக்கணும், மற்ற யோகாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கும் யோகாவுமே இன்டர் கனெக்டடா வந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து யோகா அண்ட் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். இப்ப யோகா இன் எஜுகேஷன்ல வந்து பாக்குறோம், அதோட டீச்சிங் மெத்தடாலஜி என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யோகா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
இட் இஸ் லைக் அதர் எஜுகேஷன் மாதிரி தான் யோகா எஜுகேஷன்ஸ். யோகா வந்து எப்படி கத்துக்கணும் இல்ல எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து யோகா எஜுகேஷன். ஸோ பிரான்ச் ஆஃப் யோகா டீல்ஸ் வித் யோகா லேர்னிங் அண்ட் டீச்சிங். அண்ட் மற்ற என்னென்ன லேர்னிங் பிரின்சிபல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். ஸோ ஜென்ரலா புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த யோகா எஜுகேஷனுடைய ஒரு கீ பார்ட் என்னங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, யோகா டீச்சிங்னால யோகிக் பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். தென் இது உடல் சம்பந்தப்பட்டதுக்குனால உடல் பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். மனம் சம்பந்தப்பட்டதுனால சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். தென் பெடலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ். பெடலாஜிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் டீச்சிங் மெத்தடாலஜி தெரிஞ்சிருக்கணும். தென் சோசியல் பிரின்சிபல் தரும். இந்த 5ம் சேர்ந்ததுதான் வந்து யோகா எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யோகிக் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் யோகாசனா. ஸோ நீங்க வந்து சின்ஸ் பீயிங் எ யோகா ஸ்டூடெண்ட் யூ ஷுட் கிளியர்லி அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும், யோகா இஸ் நாட் அ பிசிக்கல் எஜுகேஷன். இட் ஹேஸ் அ டிஃபரன்ஸ். இதோட பிரின்சிபல்ஸ், இதோட அப்ஜெக்டிவ், இது எல்லாமே வந்து டிஃபரன்ஸா இருக்கு. அந்த டிஃபரன்சஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். யோகிக் பிரின்சிபல்ல வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் மோர் ரிலேட்டட் வித் தி மைண்ட் ரேதர் தேன் தி பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, பட் மோர் ரிலேட்டட் வித் தி அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். தென் எப்படி பண்ணணும், பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் சொல்லலாம். அந்த கீ டிஃபரன்சஸ் வந்து யோகா வந்து ரிலேட்டட் வித் தி போஸ்டர்ஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ் நாட் ரிலேட்டட் வித் தி போஸ்டர்ஸ். மூவ்மெண்ட்ஸ் தான் அதுக்கு ஒரு முக்கியம். Then yoga related with breathing, physical exercise not related with breathing. Then physical yoga வந்து more concerned with the application of mind, whereas physical educationsல வந்து அது மாதிரி கிடையாது. ஸோ இது மாதிரி அந்த கீ டிஃபரன்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா ஸ்லோலி வித் அவேர்னஸோட பண்ணணும். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் யோகிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னா, இந்த இன்னரா இருக்கக்கூடிய இம்பர்செப்டபிள் திங்ஸ் லைக் மைண்ட், சோல், கான்சியஸ்னஸ், இதெல்லாம் உணரக்கூடிய அந்த பாத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு யோகா பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கும். Then self discipline is very much is required and it can be performed on one's own capacity. So இது வந்து it is not a competitions like a physical education. இது வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு யாஸ்டிக் வச்சுக்கிட்டு அவங்களுடைய பர்சனாலிட்டியை வளர்த்து கொள்வதுதான் இந்த யோகிக் பிரின்சிபலோட ஒரு முக்கியமான in physiological principle also one should தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலா. then yoga practices வந்து it is a combination of physical also. அதனால one should know the physiological condition of the learners. Basic physical components like endurance, strength, flexibility, speed, power, அது எல்லாமே should be keep it in mind when teaching it. And வார்ம் அப் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி வார்ம் டவுன் இஸ் ரிக்வயர்ட். அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க வார்ம் அப்னா வந்து ஸ்லோவாவே நீங்க வார்ம் அப் பண்ணி ஒரு லெவலுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனையோ பிசிக்கல் எஜுக்கு போவீங்க. பட் அது பிசிக்கல் எஜுகேஷன் அப்படியே விட்டுருவாங்க. பட் யோகால வந்து எந்த அளவுக்கு வார்ம் அப் பண்றீங்களோ அதே அளவுக்கு யூ ஷுட் பிரிங் இட் டு தி வார்ம் டவுன். கடைசியா ரிலாக்ஸேஷன்ல தான் கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது. Then psychological principle, because it is related with the mind, one should know about the intentions, அதோட purpose என்ன, attitude, behaviors, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். Then pedagogical principles. Pedagogical அப்படிங்கிற word literally meaning lead the child. Then it's an institution strategy. Intuition கொடுத்திருக்கு. institution strategy of teaching, style of teaching. அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ பெடலாஜிக்கல் அப்படிங்கிறது வந்து எப்படி டீச் பண்ணணுங்கிற ஒரு சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் பெடலாஜிக்கல் ஆக்சுவலா. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஈவன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒவ்வொரு மாதிரி வந்து லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும், லேர்னிங் மெத்தட் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ சில பேருக்கு வந்து வெர்பலா சொன்னா புரியும், சில பேருக்கு விஷுவலா சொன்னாதான் புரியும், சில பேருக்கு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணதான் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் லேர்னிங் வந்து இருக்கும். அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அந்த முறையில சொல்லும் போது அவங்களால வேகமா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் டீச்சிங். தென் சோஷியல் பிரின்சிபல் ஆல்சோ ஒன் ஷுட் நோ. யோகா டீச் பண்றப்போ ஒன் ஷுட் நோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ யோகா டீச்சிங் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்த்து இந்த பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் இதுல வந்து சொல்றாங்க.
So yoga education's 3 important factors: teacher, student, teaching. So like other education la mariyum idum vandu teacher, student, in between enna irukku teaching. So one should know a teacher vandu should know himself or herself. Directs the education process in yoga, able to arouse curiosity and desire to learn, should have all around qualities, passion for teaching yoga. He should be the facilitator and motivator, wise, desireless, sinless, can be a true teacher. And there is a lot of difference between the teacher and yoga teacher. ஏன்னா இங்க வந்து discipline is most important. அண்ட் இது வந்து இப்போ ஒரு பிசிக்ஸோ மேக்ஸோ அது மாதிரி டீச் பண்றது கிடையாது. யோகா டீச்சிங் இஸ் இட்ஸ் நாட் ஓன்லி a physical education, இட் இஸ் பேசிக்கலி இட் இஸ் பியாண்ட். ஆஸ் அ லுக் வந்து ஒரு பிசிக்கல் ஆசனாசன்றப்போ பிசிக்கல் எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல மெடிடேஷன் சொல்லும் போது மைண்ட் ரிலேட்டட் சைக்காலஜி. பட் வேற இந்த ஜென்ரலா இருக்கும் போது ஒரு யோகா டீச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து பேசிக்கலி யோகா டீச்சர் டு பி தி பிராக்டிஷனரா தான் இருக்க முடியும். he cannot or she cannot teach just a theory here. He should be the practitioner, he or she should be the demonstrator of the particular subjects. அதுதான் இங்க வந்து பேசிக் குவாலிட்டி. இப்போ ஒருத்தவங்க வந்து நீங்க இதை பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க டீச் பண்றாங்கன்னா, ஏன்னா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா வந்து அந்த டீச்சிங் சப்ஜெக்டோட அந்த பிரின்சிபிள அவங்க வந்து ஃபாலோ பண்றாரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலா அந்த பர்டிகுலர்லி யோகா எஜுகேஷன்ல ஒன் வில் சி திஸ் திங்ஸ். இப்ப நீங்க வந்து ஒரு குணநல பேர் இருக்கணும், இல்ல எண்ணம் ஆராயணும், ஆசை சீரமைக்கணும், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்க டீச் பண்றாங்க அப்படின்னா வெதர் தே ஹாவ் தேர் குவாலிட்டிஸ் எபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. ஸோ பேசிக்கலி வந்து யோகா டீச்சர் அப்படிங்கிறது he should be the demonstrator. ஸோ அவரோட அந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் அவங்கள அந்த டீச்சிங்காவே இருக்க முடியும். அப்படி டீச்சிங் இருந்தாதான் அவங்க டீச் பண்ணும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் இன்ஸ்பயர் அண்ட் தே வில் அந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும். இங்க வந்து இவங்க வந்து டீச் பண்றது ஒரு மாதிரியும் இவங்களுடைய வே ஆஃப் லைஃப் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா தே கேன் நாட் பி த ஒரு டீச் பண்றது யோகா டீச்சரா பெஸ்டா பண்றது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். அதனால வந்து பர்டிகுலர்லி யோகா பொறுத்த வரைக்கும் he should be the demonstrator, he should be the model. இது என்ன டீச் பண்றாரோ அதுக்கு வந்து he should be அந்த விளக்குறதுக்கு வந்து எக்ஸாம்பிளா அவர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தென் ஸ்டூடெண்ட்க்கு வந்து desire to learn, நம்மளாம் வந்து அரோஸ் பண்ணலாம், பட் பேசிக்கலி they should have a urge to learn and they should be humble and self-disciplined, follow rules and regulations, need commitment, regularity, எமோஷனலி பேலன்ஸ்டு. ஸோ இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பொதுவானது, வேற யோகா ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அப்பதான் இந்த யோகா டிசிப்ளின்ல வந்து ஹி கேன் லேடர்ல வந்து மேல அவங்களால வந்து போக முடியும். அப்படி இல்லாட்டி இந்த டீச்சர் வந்து அந்த யோகா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டிஸை வந்து அவங்கள வந்து டீச் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோகாக்கு வரும் பொழுது அவங்களால மேல போக முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். டீச்சிங், ஸோ யோகா டீச்சிங் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். ஸோ மற்ற இதோட வந்து எல்லா டீச்சிங்கே வந்து நோபல் ப்ரொஃபஷன் தான். யோகா டீச்சிங்கிறது வந்து இன்னும் வந்து ஒரு பியாண்டா வந்து சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து இந்த டீச்சரை வந்து ஒரு மாடலாவே எடுக்கிறாங்க. அவங்க சொல்ற வேர்டிங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ஆர்டினரி டீச்சருக்கும் யோகா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வந்து அவங்க வந்து ஒரு அன்கண்டிஷனலி அவங்கள வந்து கிட்டக்க வந்து சப்போர்ட் பண்ணும் பொழுது, பர்டிகுலர்லி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்மளுடைய சிஸ்டமே எடுத்துக்கங்களேன். இப்ப யோகால எடுக்கும் போது இங்க ஒரு பேராசிரியர் வரணுங்கிறப்பன்னா அவங்க நிறைய டெடிகேட்டட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா தே ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம், எனர்ஜி, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஸ்டேஜஸ்க்கே வர முடியும். ஸோ அவங்க அந்த ஸ்டேஜஸ்க்கு வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அந்த நோபல் வேல்யூஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து எடுத்து வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன் அண்ட் அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அண்ட் மோல்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் அது வந்து இது வந்து அவங்கள்ட்ட வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இது இம்பார்ட்டன்டா இருக்கு. ஓகே, லெட் அஸ் ஹேவ் சர்டன் கான்செப்ட்ஸ். ஜென்ரலா வந்து
ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஜென்ரலா வந்து நல்லா படிக்கிற பையன், ஸ்மாரா படிக்கிறது, இல்ல வெரி குட் ஸ்டூடெண்ட் சொல்றோம். இங்க வந்து யோகா பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கபிலர் அவரு வந்து அவருடைய சாங்கியா யோகால தான் இந்த வேர்டிங்ஸ், ஈவன் பகவத்கீதாலையுமே வருது இந்த வேர்டிங்ஸ். அதாவது வந்து சாத்விக், ரஜோ, தாமசா. தமிழ்ல வந்து சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படிங்கிறது. சோ இந்த வேர்டிங்ஸ் வந்து இதோட கான்செப்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சாத்வீகம்னா வந்து அமைதியானது, ரஜோனா கொஞ்சம் வந்து முரட்டுத்தனமா இருக்கு, தாமசம்னா மந்தமா இருக்கிறது. சோ இந்த எல்லா நாட் ஒன்லி ஹியூமன், எல்லா பொருட்களுமே இந்த 3 குணங்களும் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. உணவு வகைகளையும் இந்த 3ஆ பிரிக்கிறாங்க. மனிதர் குணங்கள்லையுமே இந்த 3 குணங்களாக பிரிக்கிறாங்க, சாத்வீகம், ரஜோ, தாமசம். சோ அப்ப அதே மாதிரி ஸ்டூடெண்ட் லெவல்லையுமே சாத்வீகம், ரஜோ, தாமசம்ங்கிறத பிரிச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்டகரி இருக்காங்க, எந்த கேட்டகரிக்கு போகணும் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் வந்து ஹேஸ் டு பி எவாலுவேட்டட். ஆக்சுவலா இப்போ எப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஃபண்டமெண்டலி 3 தான் பார்ப்பாங்க. நீங்க வந்து வாத, பித்த, ஸ்லேத்துமா, நீங்க எதுல இருக்கீங்க, அதுக்கு ஏத்த உணவு என்ன, எது டாமினண்டா இருக்கு, அதுக்கு ஏத்த நோய் இருக்கா, அதை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து யோகால வரும்பொழுது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த 3 தான் ஆக்சுவலா. அவன் சாத்வீகமா, ரஜோவா, தாமசமா இருக்காங்களா, சோ அது என்ன லெவல்ல இருக்காங்க. சோ அவங்கள வந்து அந்த ஹையர் லெவல் வந்து சாத்வீகம், சாத்வீகத்துக்கு வந்து நீங்க வந்து கூட்டிட்டு போகணும் ஆக்சுவலா. தாமசம் டு எல்லார்ட்டையுமே இந்த குணங்கள் இருக்கு, ப்ரீடாமினண்டா அந்த குணங்களை வந்து கொண்டு வரணும் ஆக்சுவலா. அப்பதான் அதுதான் வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி யோகா பிராக்டிசஸ். யோகா துறைக்கு வர்றதே என்னன்னா இந்த தாமச குணங்களை நீக்கி, ரஜோ குணங்களை நீக்கி, சாத்வீக குணங்களை அதிகமாகும் பொழுதுதான் நீங்க வந்து இந்த யோகானால அடையக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையுமே அடைய முடியும் அப்படிங்கிறது தான். சோ அப்ப அதுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கான்செப்ட் செக் மூலம் நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா. இப்போ வந்து ஒரு 3 இங்க சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன், ஒரு 3ஆ பிரிச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் இன் அக்கல்டிசம். அக்கல்டிசம்னா சித்துக்கள் செய்கிறது, மேஜிக், பிளாக் மேஜிக். கன் பவுடர், கிரீன்வுட். கன் பவுடர்னா இப்போ வெடிமருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கிரீன்வுட்னா ஒரு பச்சையா இருக்கக்கூடிய ஒரு வுட். ட்ரை வுட்னா காஞ்ச வுட். வெட் வுட்னா நீர்ல கலந்தது. ஹைலி எவால்வ்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட் டீச்சர், ஆர்கியூ ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். இப்ப இந்த ஒரு 8 கேட்டகரிய இந்த 3 இதுல வந்து பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? சாத்வீகம், ரஜோ, தாமசம். இப்ப யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இன் அக்கல்டிசம் இருக்கும்? நான் யூஸ்வலா கிளாஸ்ல இருக்கும்போது நான் கேட்டு இன்டராக்ட் பண்ணுவேன். இப்ப ஆன்லைன்ல என்னால பண்ண முடியல, இருந்தாலும் நான் இதோட ஆன்சரை நான் வந்து சொல்லிடுறேன். ஆஃப்டர் த கிளாஸஸ் உங்களுக்கு இதுல கான்செப்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். இப்ப பெரும்பாலும் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அக்கல்டிசம் அப்படிங்கிறப்போ அக்கல்டிசம், அந்த சித்து, இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் வந்து இட் இஸ் அ லோ லெவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ தட் பேசிக்கலி இது வந்து தாமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து தே வில் பி இன்ட்ரெஸ்டட். கன் பவுடர்னா வந்து டக்குன்னு வந்து உடனே புரிந்து கொள்ளக்கூடியது. ஸோ அது வந்து நம்ம வந்து யாரா இருக்கும், இதர் சாத்விக் ஆர் ராஜஸா தான் இருக்கும். அது என்ன ஆன்சர்ன்னு பார்த்தோம்னா கிரீன்வுட். கிரீன்வுட் அப்படிங்கிறப்ப எவ்வளவு சொன்னாலும் அதை வந்து எரிக்க வைக்க முடியாது, நிறைய நம்ம எரிக்க தான் அதை எரிக்க முடியும். ஸோ அது வந்து யாரு? ட்ரைவுட்னா யாரு? கொஞ்சம் நெருப்பு உடனே டக்குன்னு யாரு பத்திப்பான்? வெட்வுட்னா யாரு? ஹைலி எவால்வ்ட் யாரு? எமோஷனல் அட்டாச்மெண்ட் டு டீச்சர் யாரு? அண்ட் ஆர்கியூ ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்கம்மா, என்னன்னு சொல்லுங்க. சார் சார் அவங்க இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து தமிழ் தெரியாதுங்க சார், கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம். ஓகே 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 ஓகே. Let me ask. I am also, see, most of the presentations in English only. For only the explanations I am giving in Tamil. If you required any specific requirements in English, I will also teach in English. No issues for me. Okay, thank you. Okay.
Okay, if you see it, what is the answer? The interest in occultism yarna Thomasing. The answer is here is interest in occultism, Thomas students. Greenwood is Thomas students. Then argue for the sake of argument is called Thomas students. Whereas Rajo students is Drywood and emotional attachment to the teacher. Whereas Sattvic students is basically a gunpowder and they are dry wood and they are highly evolved. So this is for the understanding purposes, how to classify your yoga students. That is either Sattvic, Rajo or Tamas. And similarly, classify the group of the teacher, how the teacher should be there. Say this is Sattvic teacher, Rajo teacher and Tamas teacher. So almost like a prophets, selfish attitudes, no disciples, like more theories and fantasies, like sensual pleasures, argue for the sake of argument, extremely self-centered. So if you see this here, almost like a prophets அப்படிங்கிறப்போ வந்து அவங்க வந்து ஒரு நியூ கருத்துக்களை வந்து they are bringing into this world actually. Like Swamiji, and they are they have come to this world for certain message. They are messenger for certain. They come to this world to tell certain messages. Prophets. Then Devathudargal abdin solranga. Then selfish attitude, Tamases, and no disciples and Rajos. Say here, one thing is either Sattvic and Tamasa, they may have many disciples, and Rajo is basically they want to be in a selfish. Maybe sometimes this is debatable things also. Like more theories and fantasies, Rajo, like sensual pleasures, Tamasa, argue for the sake of argument, Tamasa, extremely self-centered, and 8. And this is you to understand the concept. Only I'm just giving this explanations. Okay, next we move on to the methods of teaching. There are various methods of teaching will be there. And just listed certain things. One is lecture method, responsive to instruction method, individualized and instructional method, group discussion method, project method, demonstration method, lecture cum demonstration method, dramatization, question answer method. Most of the things you know about it, you have come across, you know about things. Let us have certain concept checks. So concept check, say here I'm giving a method, here the key characteristics. Let us link both the things. Lecture method means what? Responsive to instruction method, it's something like you can say match the following. Group discussions, lecture cum demonstration, demonstrations. Okay, let us see the answer. See, lecture method means oral and oldest method. Responsive to instruction method is it is something like giving a command and they will obey the order. Like asanas, in a command you are giving, they are obeying it, kind of something. Then group discussions, immediate solution to the problem. Then lecture cum demonstration, it's a suitable for all. Demonstration means it is emphasize skill and form actually. So in demonstration method, you are demonstrating certain things. So it required a skill and you have to be explained to them. So something like certain times, no, they will ask you the this kind of an match the following kind of things. So seating arrangements. So in a classroom, various ways. In generally we know teacher will be in front of the students, they are teaching. But in yoga, there are various possibilities will be there. Let us see the various methods of arranging. So this is called circular arrangements. So teacher will be there and the students will be circular. This is suitable for certain kind of teaching. And this is called semicircular. The teacher in front, the students will be in a semicircular form. Then row arrangements. And this is a general method. We are in schools or colleges, we know about it actually. And even a yoga class also, most of the classes we are following this kind of method.
This is column method. So we are making certain things. The student face each other and we will give the instructions they will do. This is a type 1. And this is 2 rows, 2 columns, we will make it accordingly they will sit. And this is a rectangular seating method. It's a particularly in kind of in group discussions, this kind of methods are most suitable. Then angular arrangements, then pyramidal seating arrangements, then random seating arrangements. Okay. So after teaching seating arrangement, let us see the teaching aids, audio visuals, and models. Props means property. Props, let us see the props in yoga. Props are gadgets that help the practitioner to practice asanas. Introduced by B.K.S. Iyengar in 1965, 2 heavy stones on the thigh to do Badagonasana. Props has many types: wooden, brick, belt, chair, pillow, bandage, etc. See, this is, so basically, you need to some kind of an asanas, you need some external support to improve this asanas. So this is called props. This is introduced by B.K.S. Iyengar, and there are certain school of yoga, they are predominantly they used because it is required. For example, in our system, Sky system also, there are certain peoples they cannot sit in a Vajrasana, so they will keep it in the pillow into the Vajrasana postures. Something like they need some additional support to do it in the particular asanas in a better way. This is called props. Then lesson plan. A lesson should be simple, specific, and detailed. Like all other teaching, yoga also should have a lesson plan. You need some kind of a planning is required how you are going to teach that particular subject. It should, the lesson plan should meet the individual differences. It should be flexible and progressive. It should not be rigid. And some kind of if you are going to teach yoga for 12 days course or 1 month course or 3 months courses, whatever may be the courses, one should have a lesson plan. The other name of the lesson plans are, they may call it as a course plan or session plan, whatever may be. One should have, a teacher should have a kind of a planning is required. It should be in a returnable form based on the requirements. So the lesson plan contains some objective, statement of activities, a list of material as needed, description and method practices, provision for linking previous and future plan, provision for comments by teacher after lesson. Say here in our college, Vedatri Maharishi Yoga College, we insist that whenever the faculty teaching the particular subject, we insist for one should have a lesson plan. So a particular subject, when they are taking it, they should have know the syllabus, to whom they are going to take it, how many hours is required, the book material is available, or what are the activities to be given, what is the evaluation method, some kind of a planning is required. Then only, it is easy. Say if it is 3 months, they are going to take one particular subject means, then if they have a plan only, the management, they can able to track and they can say that whether it is in a progress or it is some deviations will be there. Without a plan, we cannot able to track any courses. So generally, any teaching, particularly yoga teaching, one should have a course plan is required. What is to be teach, how to teach, and the materials, and how much time is required, the evaluation method, all those things should. So here in this, after this UGC NET yoga, you're going to be assistant professor in yoga. So the UGC is expecting that you should know all those things. So the advantages of lesson plan is it's an instrument that guides a teacher. It gives you confidence, avoid vagueness, clear mental picture to talk. So any point of time, if the planning is there only, we can able to travel. Otherwise, without planning, it is very difficult to track. So sample lesson plan, assembly and roll call, prayer, loosening the joints, introduction. This is about purely for the asanas they are given, but in theory come practical, slightly it will be different. Demonstration,
individual practices, group practices, yoga course, question and session. We should always have a question and session should be there. And if it is a well planned, the end prayer and dismissal. Say for example, here in our Sky classes also, we have a very clear defined things will be there. Each one, Irai Vanakkam, Guru Vanakkam, then the procedures to do each steps in the meditations, and afterwards Sindhanai Virundu, then Ulaga Nalla Vaalthu, then we are closing. Similarly, each class should have a defined framework should be there. Then the last one is very important, is the evaluation. So here only we come to know whether the students are learning the things or not. So evaluation means assessment. Need to motivate the students, assess the students based on the performance. There are various ways on which we can evaluate. So one will be the criteria, reference to standard, ability to do Surya Namaskar 1 minute with mantras, or non-reference to standard statistical procedures, then formulative throughout, then summative at the end. So basically, two kinds of things will be there. Formulative means throughout we have to evaluate. Summative means at the end we have to be evaluated. So basically, at the end exam is summative, but throughout like a unit test or other things, or we call it as a formative method. So evaluation is very much is required. Without evaluations, we cannot guess by our lecture method, and also we cannot guess the students whether they understood or not. Okay, in the syllabus, they have given 3 sentences. To understand the transcendental science, one has to follow certain things: Pranipatta, Pariprasanna, and Seva. In Bhagavad Gita, they have given the 3 words. Let us see what is this. So Pranipatta means full surrender. Pariprasanna means inquire. Seva means service. So they expect that the yoga student should have a full surrender, and they should have an inquiry mind should be there, and they should have a service. So questions will be like this. That with the Pranipatena, Pariprasanna Seva. Say it comes under which part of Bhagavad Gita? So they maybe ask you the questions. So not just like that, they will ask you what is the meaning. They may asking you, they expected that certain. If you want to be asked you a difficult question, they may ask you this kind of questions. Anybody can answer what is the right answer? Now let us interact here onwards. What is the answer for this? See, unless otherwise, if you know the root and the Bhagavad Gita, you cannot answer. But in this syllabus, they have given you have certain ideas actually where it is there actually. So the answer, if you see the syllabus, you will be able to answer. See, let me move on to the syllabus. See, here the syllabus I have given. Say here they have given. This is BG 4.34. It means Bhagavad Gita. This is 4th chapter, 34 sutra. So they see, this seems to be very simple question, but
if you are not understand it, it is very difficult because yes, very clearly they have given. So one has to go through the syllabus very clearly. They can look for a hint. Mostly, if you study properly the syllabus, many questions you can able to answer. So this is in Bhagavad Gita, 4th chapter, 34th verses. It is there actually. Okay, so we have seen this, and here afterwards, and just what kind of questions it will be asked, and how long time will be this? Just if you say this, okay, no, it is fine. I will take some more time. Okay. Say this is now we will have some interactions also. So this is what kind of questions you will be asked. See, probably you would have been already given what kind of questions would have been asked. There is simple questions, complex questions, sequential questions, logical statements, and match the following, comprehensions. Like this, there are around 6 types of questions will be there. Then they will ask you the questions. And here, in this particular chapter, how the kind of questions here, let us see 1 or 2 logical questions. Say here, given below the 2 statements, assertions, A, reasons, answer them. Few arts cannot learn by self-practice. Yoga is an art, can learn by dedicated self. In the context of the above statement, which one of the following is correct? Both A and B are true, or is the correct explanations. Both A and B are true, or is not the correct explanation. A is true, but or is false. Somebody can raise questions. Let us have interaction. I have around a few questions. We'll discuss it, and few questions you can answer. Then let us see the answer also. Can anyone can raise your hands and answer this one? We'll discuss it. கேக்குதா யாருக்காவது? யாராவது ஒருத்தர் இதை ஆன்சர் பண்ணலாமே? 4. Okay. Any guess? யாராவது வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்கள அன்மியூட் பண்ணிடலாம். ஓகே, சசிகலா சொல்லுங்க. டூவா? இல்ல, நீங்க உங்க நம்பர் 2ன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே, let us see the answer. The answer is வந்து few arts cannot learn by self practices. So this is true, but say if yoga is an art, can learn by dedicated self. See, this is the correct actually. Say if you see this, few arts cannot learn by self practices. எல்லா கலைகளுமே வந்து அவங்க வந்து தனியாவே கத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா this is correct because like Kundalini yoga, one cannot learn by self. Somebody has to initiate it actually. Particularly yoga, there are certain things வந்து they have to be learned through masters. So this is true. And yoga is an art, can learn by dedicated self practices. So this is false. So yoga is an art, it can be learned through the masters. So the A is true and R is false. Anything? Then I think somebody has raised it. You can answer, you can ask question, madam. Yeah, Vrunda Devani, you can unmute yourself and you can talk to me. I could not hear anything. This particular questions, if you have any doubt, then you can call me, then I will answer the questions. Anybody who has a doubt, you can raise your hands and you can talk to me. So this is
Few arts cannot learn by self practices. This is true. And yoga is an art can learn dedicated by self practice. This is false. Yoga is an art can be learned through the masters. You cannot learn through the books or the TVs. So this is underlining is that one. Okay. Okay, let us move on to the next. The most authentic methodology of imparting value education may be traditional Gurukul teaching, classroom teaching, practice-based yoga teaching, theory-based yoga teaching. What does anyone can answer? What is the most authentic methodology of imparting value education? You put it in a chat or raise hands so that you should think. So somebody has say it is one. Okay, let us see the answer. Yeah, that is correct. The most authentic way methodology of importing value education is traditional Gurukul teaching, not a classroom or practice-based yoga teaching, theory-based. It should be traditional method only, the value education. So because the student should inspire from the yoga teacher and he should inherit those characters and he has to build his personality. Okay, third questions. Value orientation education leads to construction of prosperous society, peaceful society, healthy society, politically stable society. Find the correct combination according to the code. What is the correct answer? B. Anyone? Correct. B is correct. See, because value orientation is not related with prosperous or political. It should be peace and healthy. Good. Then the next question. Given below are two statements labeled as assumption and reason. Guru is a mentor more than a teacher to the students. Guru helps students in exploring the same potentiality that he himself has already realized. So what is the correct answer? Okay. Anyone else? Okay. Okay. Mostly they have given one. Only one person has given. Let us see what is the correct answer. The answer is one is correct. So Guru is a mentor more than a teacher to the students. Guru helps students in exploring the same potentiality that he himself has realized. So R is the correct explanations. Good. So most of you has given a correct explanations. At least they have understood the concepts. Okay, let us see. Assertion. Assertion means statement. One good teacher is worth 1,000 priests. Priest na ஒரு என்ன சொல்றது ஒரு மத குரு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். A teacher inspires the students to look within him. So what is the correct answer? Okay. Okay, most of you given one. Let us see the correct answer. Yes, you are correct. So, one good teacher, what 1,000 praise. The teacher inspires students to look with him. See, most of those questions will come around, revolving around the teacher teaching students in this particular chapter. If you understand, then easily you can able to answer those kind of questions. Okay. The yoga class usually begins with prayer, Surya Namaskar, Yogic Shushma Vyama, Yogasana. What is the correct answer?
Yes, you are all correct. The answer is 1. The yoga class usually begins with a prayer because you understand in your sky system, no? Not only sky system, any system, they will not directly go to the any Surya Namaskar, Suchumayana Yogasana. It should, because yoga is deals with both physical and mental. So they should able to tune to certain things, the respect, discipline, nyamas are very much is required. So that mostly the yoga class starts with the prayer. Good. And if the correct sequence of teaching stages. Okay, let us see the correct answer. Yes, the second. So joint exercise, teaching, practice, and recreation. See, you can easily understand that the practice will come teaching before teaching. So teaching, practice, recreation is a sequence. So basically the joint exercise, it's a better one will be the B, so that the answer is the 2. And if the correct sequence of presentation, yoga teaching. Okay, let us see the correct answer. Yes, C. So the first one is explanation, demonstration, then explanations, then evaluation. See, already I told you, the evaluation is the last stage. So B is the answer is C. So before evaluation, what they will do? They will do the discussions, then demonstrations will be there, then explanations will be there. So this is the sequence. For a small yoga class, best sitting arrangement of the students may be. This is the class arrangement, seating arrangements. Okay, let us see the correct answer. Yes, semicircle. Actually, it is one time they have asked this question in a UGC net. What is the best seating arrangement for the students, whether it is a straight or circular or semicircular? The best seating in a, see, the key word is a small yoga class. Small yoga class, because in a semicircle, they can able to see each one, the teacher will see each one. If the straight also, they cannot be able to see the individual attention cannot be given. So circular also, somebody will be behind. Double circle also, it is not possible. So the best answer will be the semicircle. Okay. The learning specific yoga practice by a student depends on. What is the correct answer? Okay, most of you have given 3. Let us see the correct answer. Yes, clear instruction of the instructor. This is very important. So learning of specific yoga practice by students depends on the clear instructions. So in the computer programming, they will give you clear instructions to the computer what to do, each stages. Then only the computer will execute the statement. Similarly, the instructor should give the clear instruction to the yoga students to follow. The purpose of teaching is mainly to induce what is the correct answer? Okay.
Here, next 5 questions, no, you just note in yourself. Next 5 question, no, you take a note one, and what is you need not to put it here. After end, I will next 5 questions I will ask you what is the score. Then you can tell me the score. So the answer will not come next slide. So this is the question. 11th question, you just note it down yourself. Okay. Now I'm moving on to the next question. 12th question. Read it and note it down your note. The advantage of written lesson plans are mostly, what is the purpose of the lesson plan? Organize teacher thinking, increase teachers' confidence, understand student capacity, keep the teaching objectives, and the combination quotes are given. You just note it yourself what is the correct answer. After the end of it, after 5 questions, you can put your score now. So I will understand each one how much. You need not to be put it here actually. At the end, you may put the score. Okay, I'm moving into the 30. Match the list. Lecture method, group discussion, demonstration, direct practice comes under which directions? Already I given kind of an this kind of an match the following. Okay. Now I move on to the next. The best time to do yoga practice is Brahma Muhurta. At the time of Brahma Muhurta, atmosphere is pure and quiet and mind has no deep impression on the conscious level. So what is the correct answer? Okay, now I'm moving to the 15th. Pedagogy means what? Study of being a teacher, to lead a child, to lead a general public. None. What is the combinations? Now I have given 5 questions, 11, 12, 13, 14. Now I am going to give you the correct answer. Let me see out of 5, how many of you scored more? Let me see what is the 11th question answer. The 11th question is, the purpose of teaching is mainly due to induce change in the student. The 11th answer is 3. The 12th is, the advantages of written lesson plan is 4. ABD. Organize teachers' thinking. B. Increase teachers' confidence. Keep teaching objectives. Not C. Understand capacity is not there. So lecture is a formal teaching. Group discussion is solution method. And demonstration is skill. Direct practice is the assignment. And 14th is Brahma Muhurta. This is the number 1. It is very easy and direct answer. And 15, pedagogy means it is study of being a teacher to lead a child, not a general public or man. So now you tell me how many of you scored out of 11 to 15, how much you have scored? Good. 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 So I appreciate you. And there are around 18 people, only 5-6 people are only have answered. But okay, others, some reasons may not be able to put in. But see, this is how the kind of questions will come to you. Now the time for question answer. I think I have covered. Let me review some. So I'll give an explanation of
what is yoga education, what is consciousness, types of yoga students, type of yoga teachers, seating arrangements, and the lesson plans, and I have given certain ideas about the lesson plan. Now it's a time you can ask questions, answer. Any discussions, we will make it. Any questions? And if you feel you cannot able to talk also, you can put it in the chat box so that I will answer. I hope I have covered this applied yoga reasonably. It starts with what is applied yoga. So, science, applied science, philosophy, applied philosophy. Applied philosophy is yoga. So applied yoga means implementation of yogic concept in a day-to-day life is called applied yoga. One has to understand basically the sky practice is called applied yoga. Okay. And also this is very interesting subject, and we have seen what are the three types of students, three types of teachers, Sattvic, Rajo, and Tamasa. All those concepts we have discussed. And also we have discussed with various teaching methodology. What is a lecture method, a demonstration method, and so many other methods we have seen. Then teaching arrangements, there are around 5 to 10 types of teaching seating arrangements we have seen. And what is lesson plan, the importance of the lesson plan we have covered. And the session will be closed if you ask one or two about any questions, or otherwise I leave it to the facilitator to ask questions. Yeah, tell me what is your questions. I'm not able to hear your voice. You should unmute yourself and you should talk. வாய்ஸ் கேட்கலைங்கம்மா, வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கலைங்க. Here you put it in the chat box. You just type what is your question. Can you explain 11th, the first 11th and first questions? Okay. So 11th, the purpose of teaching is mainly to induce not change in the environment, not change in the subject, change in the student, change in the teacher. So the basically the transformation of the students outlook, the perspective on the subject. So the student transformation is important. That is the purpose of teaching, not all other things. Okay. Then first question. Few arts cannot learn by self-practice. Few arts cannot learn by self-practices. See, there are many people think that arts can learn by self-practices. There are certain arts like the archery, will with the archery, then yoga, swimming. There are certain things, you cannot learn by self-practices. It has to be learned by through certain masters, learned masters. So this is few arts cannot learn by self-practice. It is true. Then yoga is an art can learn by dedicated self-practices. So yoga is an art. It has to be learned from the masters, not by the teaching books or watching the TVs. So or is the false. So the answer A is true or is false. So the answer is 3. Okay. I hope
this will clarify your doubts. See, you have to ask. I think somebody has raised a hand. Sasikala, unmute yourself and you can ask questions. Journey of the self. Okay. See, the consciousness, Maharishi has written a book, Journey of Consciousness, Arivin Payanam. See, we are moving towards the ultimate. So each day is a journey. Each experience is a journey. So life is basically an experience. வாழ்க்கை என்பதே அனுபவங்களின் தொகுப்பு தான். So each experience, you learn something and you are moving towards the goal. And certain people, they will learn from the experience very fast. Someone, it takes time. But each one, we are moving towards the reality. That is called journey of consciousness. Arivin Payanam. Okay. Any questions? Okay, let me also. சசிகலா மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க, செல்ஃப் அன்மியூட் பண்ணுங்க. See, there are PDF slides. Can you explain PDF slides once? See, this is very big slides. I will share it with you. I'll share it with you, the people who were responsible, maybe Prasad Ayya or Gunashekaran, whoever, maybe I will send you their WhatsApp and you can get it, these things actually. So this is related to the particular things I am doing. The whole thing I will share it with you. Let me also give you one small thing. See, this is related to, not related to NET exam. It's a general thing. So since you are going to become your assistant professor in yoga, you should also know certain things. So this is very important and discussed and debatable subject, whether yoga is science or art. So this is the 2x2 quadrant, and it says that the 4 quadrant. The quadrant 1, 2x2 matrix, yoga is science, not art. Second quadrant, yoga is science and art. It is both science and art. And quadrant 3, neither science or art. Fourth is, it is not neither. So let me give you here, there are certain group of activities: cooking, medicine, preparations, yoga, sleeping, sinking blood. So how do you fit each one? Cooking comes under which quadrant? 1, 2, 3 or 4? You just put yourself answer, so that let me give you the explanations. Cooking comes under where? Medicine preparation where? Yoga comes under where? Sleeping comes under where? Sinking and blood sample analysis comes under where? Okay, I hope you are all filled it. Let me also give the explanations. Say, the answer is yoga is a science, not art. So medicine preparation, blood sample and sample analysis is a science. Yoga is both science and art. And sleeping is neither. And art means cooking and sinking, because you know that cooking and sinking are art. So cooking is an art, because if let me take few peoples, 2-3 peoples, I'll give you the same ingredient. I'll ask you to prepare one recipe. Will their taste will be same or different? Same ingredient, the taste may not be same. It will be different. Why? There are various factors will be there. Or if you take the same person, ஒருத்தர் டே கொடுத்து இன்னைக்கு சமைக்கிற அதே இன்கிரிடியன்ட் கொடுத்து இன்னைக்கு குழம்பு வைக்கிற மாதிரி நாளைக்கு குழம்பு வைக்க முடியுமான்னு நான் கேட்டேன், அவங்களால வைக்க முடியுமா? வைக்க முடியாது. பிகாஸ்
the repeatability will not be there. Uniformity will not be there. Because it is an art. There are various factors. இன்னைக்கு பாட்டு பாடுன மாதிரி நாளைக்கு பாட்டு பாடம் சொன்னோம்னா எல்லாரையும் முடியாது. Repeatability is difficult. So anywhere with the repeatability is a questionable, then it is an art. So cooking, singing, and all art required a lot of practices, and so many things would be there. Whereas let us take medicine preparations. So let us take one particular medicines. The particular medicine, a company is manufacturing aspirin. You take it, and they have to be prepared the same ingredient, the same quality. They have to be produced. If it is not produced in the same quality, it will be out in the quality test itself. They cannot sell it. So whenever you buy, it has to be adhered to the same product. So it is a science. So blood analysis is it's a science. Whether here or anywhere or anytime, no, the analysis should be a well-defined way it has to be analyzed. So this is a science. Science does not require any approximation. It has to be well-defined. Whereas sleeping is neither, but yoga is an art or science. So this is the question. Let us take 5 people, and we'll give you some practices. Let us analyze after 3rd month or 6th month. What will be the result? We are giving the same practices, but the end of the 3rd or 6th month, will the results will be same or differ? Differ. We cannot say this because each one has if you take the same age group also, there is a differences will be there. So the practices, what they are giving the practice is the science, but the result is vary because it depends on the various factors. Their food, or so many things are variations in the man it is possible. So yoga is both science and art. Whereas medicine preparation, Balsam Empress is science, whereas cooking and singing and art, sleeping is neither art. So this is a kind of an way, no, we need to be explained to them that each concept in a very different way. There are so many ways we can explain to the students in an innovative. So it's a teaching is very interesting, and based on the requirements, whether we should give it with the example or demonstrations or through the stories or any way, we should linking the subjects to the students. So this is how we are completing this one. I hope you're all enjoying this one. If anything, you can ask, or otherwise we can complete. Guneshekaran Ayya, you can. Thank you, sir. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா மையம் மற்றும் அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா எஜுகேஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தக்கூடிய யுஜிசி நெட் பேப்பர் 2 ஆன்லைன் வகுப்பிற்கு வருகை புரிந்து கிட்டத்தட்ட 4 மணியிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5.25 மணி நேரம் 1.25 மணி நேரம் நமக்காக மிக தெளிவாக, அதாவது பேப்பர் 2ல யூனிட் 9th யூனிட்ல அப்ளிகேஷன் ஆஃப் யோகாவை மிக தெளிவா அப்ளைடு பிலாசபி, யோகா எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் மெத்தடாலஜி, இந்த பகுதியெல்லாம் மிக தெளிவா நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு எடுத்து கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேதாத்திரி கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கு யோகா மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் நமக்காக காத்துக்கிட்டு இருந்து கேள்வி பதிலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்களுக்கும் யோகா மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஐயாவோட வகுப்பு எப்படி இருந்துங்கிற சேட் பாக்ஸ்ல இன்னொரு 2 நிமிஷத்துல நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. அவங்களுடைய வகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2வது, நம்ம முறைப்படி உலகநல வாழ்த்து பாடிட்டு இந்த வகுப்பு நிறைய பண்ணிக்கலாம். அதாவது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சேட் பாக்ஸ்ல தான் டைப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ எனக்குமே அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு, அன்மியூட் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சிறப்பா நீங்க கொஸ்டின் கேட்டு ஐயா அவர்கள் மிகச்சிறப்பா அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு அடுத்து நம்ம எக்ஸாம்ல அப்ளிகேஷன் ஆஃப் யோகால எந்த கொஸ்டின் கேட்டாலும் டைரக்டா நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிறது நம்ம இது மூலமா தெரியுது.
உங்களுடைய சிறப்பான அதாவது ஃபீட்பேக்கை வந்து இந்த சேட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க. இப்போ உலக நல வாழ்த்து பாடிட்டு முறைப்படி நம்ம இந்த வகுப்பு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நாளை வகுப்பு, நாளைக்கு டெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இப்போ உலக நல வாழ்த்து பாடிட்டு வகுப்பு நிறைவு பண்ணோம். உலகமெல்லாம் பருவமழை பத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை போக்குடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வை பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நான் வாழ்க வளமுடன் ஐயா. பிறகு இணைப்புக்கு வரங்க ஐயா. ஓகே ஓகே வரங்க. ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிகச் சிறப்புங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஃபீட்பேக் நீங்க போடுறதுக்காக வச்சிருக்கோம். உங்களுடைய பதிவுகளை வந்து அந்த ஃபீட்பேக்ல வந்து பதிவு பண்ணிருங்க.